பேசினால் பொய்யை பேசுவது, வாக்களித்தால் மாறு செய்வது, ஏதாவதொன்றை நம்பிக்கையாக கொடுத்தாலோ சொன்னாலோ அதில் மோசடி செய்வது இந்த காலகட்டங்களில் லேசான ஒரு பாவமாக இருக்குது. இதை நம்மில் சிலர் இது பாவமாக கருதுவதும் இல்லை. இது ஒரு பழக்க வழக்கமாக ஆகிவிட்டது கண்ணியமானவர்களே. ஆனால் இது ஒரு பயங்கரமான ஒரு சிஃபத், ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் இன்று தெரியாமல் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸுன் இதா ஹத்தஸ கஸப வ இதா வஅத அக்லஃப வ இதா துமின கான. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முனாஃபிக்குடைய அடையாளங்கள் 3. அதில் அவன் பேசினால் பொய்யை பேசுவான், அவன் வாக்களித்தால் மாறு செய்வான், அவனிடம் நம்பிக்கையாக ஏதாவது கொடுத்தால் அதில் மோசடி செய்வான், ஏதாவது சொல்லப்பட்டால் மோசடி செய்வான். கண்ணியமானவர்களே, இப்படியான சிஃபத்களை நாங்கள் செய்து கொண்டு, இப்படியான பாவங்களை செய்து கொண்டு எம்மிடத்தில் நாங்கள் அல்லாஹ் எங்களை கபூல் செய்யணும், அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ளணும் என்று சொல்லி நினைச்சோம் என்றால் நிச்சயமாக அது முடியாது கண்ணியமானவர்களே. ஆகையால் இப்படியான சிஃபத்கள் எம்மத்தில் இருப்பதாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்வோம், அல்லாஹ்விடம் மீளுவோம், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் மன்னிப்பானாக.